பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. எல்லா இடத்திலும் நெல் மணிகள் அறுவடை செய்யப்பட்டு திறந்த வெளியிலே கிடக்கு. அதையெல்லாம் கிடங்குகளில் பத்திரப்படுத்துங்கள் என்பதை தொடர்ந்து எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். பட் இன்னும் அதுக்கான ஆய்வு பணிகள் நடக்கல. நான் சார்ந்த விருதாசலம் தொகுதியில பல்வேறு ஒன்றியங்களில் இருக்கின்ற கிராமங்கள் காத்துக்குடல், கார்குடல், கருவேலங்குறிச்சி, வயலூர், சின்னப்பரூர், இது ஜஸ்ட் ஒரு 5 கிராமங்களை சொல்றேன். இது மாதிரி நூற்றுக்கணக்கான கிராமங்களில் பல லட்சம் நெல் கதிர்கள் திறந்த வெளியில இன்னைக்கு இருக்கு. அது எல்லாம் மழையில் நினைந்து இன்னைக்கு முளை விடுகின்ற நிலையில இருக்கு. அதை நிச்சயமாக துறை சார்ந்த அமைச்சரும் இந்த அரசாங்கமும் கவனத்திலே கொண்டு அதற்கான இடத்தை ஒதுக்கி அதை பாதுகாக்க வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அதை உற்பத்தி செய்ய ஒரு விவசாயி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க என்பது உண்மையில் விவசாயியா இருக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும். எனவே அதை தயவு செய்து நீங்க கவனத்துல கொள்ள வேண்டும். அது மட்டும் கிடையாது, ஏற்று கூலி, இறக்கு கூலி, மற்ற கூலிகள் எல்லாம் கொடுத்து அவங்க செய்யற அந்த விளை பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காம இன்னைக்கு நஷ்டத்துல தான் விவசாயம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் என் வார்த்தை மாற்று கிடையாது. இதுல டிபிசி தளவாட பொருட்கள், சாக்கு முட்டைகள், அதே போல சணல்கள் கூட இல்லாம நம்மளுடைய விவசாயிகள் கஷ்டப்படுகின்ற நிலைமை இருக்கிறது என்பதையும் இந்த அரசாங்கத்தினுடைய நான் கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். எனவே அவைத்தலைவர் அவர்களும் துறை சார்ந்த அமைச்சர்களும் முதலமைச்சரும் உடனடியாக டெண்டர் விடப்பட்டு ஆட்சியர்களுக்கு நீங்கள் அறிவிப்பு கொடுத்து உடனடியாக அந்த பணிகளை தொடங்க வேண்டும் என்பதையும் மக்கள் சார்பாக இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு முன்ன இருந்த ஆட்சியெல்லாம் 2-3 நாளிலேயே அந்த நெல்லை நெல் கொள்முதல் பண்ணிடுவாங்க. பட் இந்த ஆட்சி புதிய ஆட்சி என்பதனாலோ என்னவோ இன்னும் பல நாட்கள் ஆகி கூட அந்த நெல்களை இன்னும் கிடங்குகளுக்கு கொண்டு போக முடியல. நெல் கொள்முதல் செய்ய முடியாததுனால பல லட்சம் விவசாயிகள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க என்பது உண்மை. அதனால் உடனடியாக நெல் கொள்முதல் செய்து அந்த விவசாயிகளை காப்பாற்ற வேண்டியது இந்த அரசின் கடமை. இங்க இருக்கின்ற வேளாண் பட்ஜெட்டை படைத்த வேளாண் துறை அமைச்சர் கும்பகோணத்தை சேர்ந்தவர். அவர் சார்ந்த அவர் தொகுதியிலேயே 15 நாட்கள் 30 நாட்களுக்கு மேல் நெல் இன்றளவும் அந்த கொள்முதல் செய்யப்படாததால நிறைய நெல் வீணாயிட்டு இருக்கு. அது துறை சார்ந்த அமைச்சர் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டியது என்னுடைய கடமை.